சுமதி, நீ வர வர பாட்டு கச்சேரிக்கே வரமாட்டேங்கிற. அத்தான் பித்து பிடிச்சு அலையிற. உண்மைதான் உஷா. அம்மா அப்பா இல்லாத எனக்கு எங்க அத்தானை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கை நடத்தணும்னு தான் ஆசையா இருக்கு. அவர்தான் அதுக்கு சம்மதிக்கலையே. அம்மா அப்பா தான் முக்கியம் சொல்றாரு. அதுக்கு நான் என்னடி பண்றது? நீ வலுவில போய் பழகு. பெண்கள் நெருங்கி பழகுனா ஆண்கள் மனசு மாறும். நிச்சயமா மாறுமா உஷா? மாறண்டி. நான் கச்சேரிக்கு புறப்படுறேன், வரட்டுமா? உஷா மாறும்னு சொல்றாளே, அத்தா மனச மாத்தி பாப்போம். சுமதி, விகல்பத்துக்கும் விரகதாபத்துக்கும் என் மனசுல இடமே இல்லம்மா. அன்று சிவனின் கண்களை சக்தி மூடினாள், சராட்சரமே ஆடியது. சராட்சரத்தின் கண்களை மூடினாள் சுமதி. அப்பா அம்மாவுக்கு மட்டும் பணிவிட செய்யத்தான் இந்த உடம்பும் மனசும் இருக்கு. அதனாலதான் மற்ற எந்த விதமான ஆசாபாசங்களும் என்னை நெருங்கவே முடியாது. என்னடா தம்பி சொல்ற? இப்பெல்லாம் நீ பேசுறத எங்களால புரிஞ்சிக்கவே முடியல. அத்தானுடைய அன்புக்காக ஏங்கி அடைகிறேன். இப்பெல்லாம் அவரை பார்க்கும்போது என்னமோ மாதிரியா இருக்கு. ரொம்ப மாறிட்டாரு. நான் அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன், ஆசைக்கு கட்டுப்படவே மாட்டேன். என்னப்பா நீங்க சொல்ற மாதிரியே மணி பேசுறது எனக்கு குழப்பமா இருக்கு. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்பா, புரியறது மட்டும் புரிஞ்சா போதும். எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சுட்டா இருக்கு. அப்பா, நான் ஒரு அவசர வேலையா திருப்பரங்குன்றம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். திருப்பரங்குன்றத்துக்காக எதுக்கு? ஆமா, அங்க ஒரு சந்தானாபிஷேகம். போயிட்டு ராத்திரியே திரும்பி வந்துடுவேன். அதுக்குள்ள எப்படிப்பா வர முடியும்? எனக்குத்தான் வாகன யோகம் இருக்கேன். வாயு வேகம் மனோகரிச்சு வந்தா வரனா போயிட்டு வர. அம்மா அப்பாவை ஜாக்கிரதையா அபிஷேகமா? முருகனுக்கு எத்தனையோ பக்தர்கள், அதுல வேண்டியவங்க யாராவது இருப்பாங்க. சாமியா சாமியா, பிச்சை படு சாமி. வீட்டுல யார் சாமி? போடு சாமி, பிச்சை படு சாமி. சாமியா சாமியா. என்னம்மா, என்ன சொல்ற? ஒரு நாள் ராத்திரி என்ன ஒருத்தன் கெடுக்க வந்தான். அந்த சாமி தடுக்க வந்தார். அந்த பாவி கத்தியால குத்தி கொன்னுட்டான். கத்தியால குத்தி கொன்னுட்டானா? அப்புறமா அப்புறம் திரும்ப இப்ப உயிரோட பாக்குறப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. அதிசயமா இருக்கு. இவர் அவருக்கு ரெட்ட பரவியா இல்ல ஆவியா? ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் பிள்ளைய கொண்டு போட்டான். சுப்பிரமணியா, முருகா, கந்தா, நில். ஏன் இப்படி கிழவனையும் கிழவையையும் காப்பாற்றுகிறேன் என்று கஷ்டப்படுகிறாய்? உன்னுடைய கடமைகளையும் பக்தர்களையும் புறக்கணித்துவிட்டு இந்த சஷ்டி திருநாளில் இப்படி தெரிவது முறையல்ல. நீ தாயுமாகலாம், நான் தேயாக கூடாதா? என்ன தப்பு? ஏன் இப்படி நீ இரவும் பகலும் இங்குமங்கும் கஷ்டப்பட வேண்டும்? இதைவிட அந்த இளைஞனை ஆகாமல் காத்திருக்கலாமே சுப்பிரமணியா. விதி வேறு, வினை வேறு. வினை உம்மால் நடத்தப்படுவது, விதி எம்மால் அழிக்கப்படுவது, மாற்றப்படுவது. அந்த சுப்பிரமணியம் உயிருக்கு போராடிய போது எனக்கு பதிலாக இருந்து என் தாய் தந்தையை காப்பாற்று என்றுதான் கேட்டானே தவிர என் உயிரை காப்பாற்று என்று கேட்கவில்லை. தன் மகனையே நம்பி இருக்கும் அந்த குருட்டு தாய்க்கும் தகப்பனுக்கும் கண்ணாக இருந்து காப்பாற்ற வேண்டியது என் கடமை. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.